Hi guys, welcome back to Kitty vlog. So இது வந்து இண்டோர் தீம் பார்க் ஆக்சுவலா இது. Photo எடுத்தோம். இன்னும் ஆக்சுவலா கீழ போற மாதிரி லிஃப்ட் இருக்கு. ஓகே. லிஃப்ட்ல போயிடலாமா? லிஃப்ட்ல போயிடலாமா? பாப்போம். ஃப்ரெஷ் ஆயிருக்கு. எந்த மாமா கேட்டாங்களா? ஐலைனர். அதுக்கு என்ன? அவர் ஏன் இன்ஸ்டாகிராம் லெவல் 1ல வந்து அவதான் அவ பார்க்கவே கூடாது. லெவல் 1 போறோம் தீம் பார்க். சோ கைஸ், இதுதான் வந்து ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க். ஆக்சுவலா நாங்க வந்து இதுக்கு நாங்க புக் பண்ணல. ஏன்னா இது வந்து மொக்க ஆக்டிவிட்டியா தான் இருக்கும்னு நினைச்சு புக் பண்ணாம விட்டோம். உண்மையிலேயே மொக்கையா தான் இருக்கு. அதனால நாங்க டேக் எடுத்து ஜென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க்குக்கு போறோம். இப்ப வந்து நம்ம தீம் பார்க்கு போற கீழே போகணும் போல பாப்பீஸ். அதான் யூ டர்ன் அடிச்சுட்டு போ. அது ஏதோ சிக்னல்லாம் காமிக்கிறாங்கம்மா. நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில போவோம். முற்ற இடத்துல தீம் பார்க் இருக்கான்னு பார்ப்போம். ஏன் இப்படி போட்டிருக்கான் தீம் பார்க்குக்கு? இந்த அது ஹோட்டல். ஆனா எங்க எனக்கு தீம் பார்க் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் தீம் பார்க், அது தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கைஸ், நீங்க இங்க வந்தீங்கன்னா வழி தேடுறதுக்கே உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் என்ஜாய் பண்ணி என்டர்டைன் பண்ணி தீம் பார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கே பிராணம் போகுது. ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு இது கிடையாது, ஒரு கைடன்ஸ் இல்லை. சும்மா நீயே கண்டுபிடிச்சிட்டு நீயே போ அப்படின்னு சொல்றாங்க. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். ஒன் டிக்கெட் நம்மளது அப்படியே குரூப்ல இருக்குல்ல, அது அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து செல்ஃப் சர்வீசிங் கியாஸ்க்கும் இருக்குது. டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணுற லொக்கேஷனும் இருக்குது. விஐபி ஏரியாவும் இருக்குது. அது விஐபி என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு விஐபி ஏரியா வந்து யாருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வச்சு எல்லா கியூவையும் டப்பான்னு பண்ணுவோம் அந்த மாதிரி. இதுதான் லைக் நம்ம யூனிவர்சலுக்கு போன அதே கான்செப்ட் தான். ஒன் டைம் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா வெளியில வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ யூனிவர்சல்ல பார்த்த சேம் கான்செப்ட் தான். எடுத்துட்டியா? ஸோ கைஸ், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேட்குது கைஸ். டெக்னாலஜி டெவலப்மெண்ட். Tecnologia. ஃபிங்கர் பிரிண்ட் வைமா, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ கைஸ், நாங்கள் வந்து க்ளூக்கில் வந்து புக் பண்ணியிருக்கோம் 3 பேருக்கும் சேர்த்து. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கை ரேகை இப்படி வைக்கணும். அப்படியே ரேகை வந்த உடனே பின்னாடி பெட்டெக்ஸ்ல அடிக்குதுப்பா. பெட்டெக்ஸ்ல சரியான இதுதான் வந்து ஜென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க். ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சோறு கடைகள் தான். இங்க வந்துட்டு ஃப்ரைடு டோ இருக்கு. அதாவது இந்த பிரெட்டை வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி. அண்ட் மொரோவர் இதுக்கும் சிங்கப்பூருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் லைட்டா தெரியுது. நல்லாவே தெரியுது. ஏன்னா அது வந்து வாக்கிங் ஏரியாலாம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்துச்சு. இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இல்ல. இங்க எல்லா நம்ம போற எல்லா பிளேஸ்மே வாக்கிங் ஏரியா சின்னதா இருக்கு. குட்டியா இருக்குது. பட் லெந்த் தான் ரொம்ப பெருசு. ஆமா. கைஸ், இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு
ஒரு ஸ்பேஸ் விங் அப்படின்னு இந்த அந்த நம்ம இதில் விளையாடுமே அந்த மாதிரி நம்ம அது என்னது போத்தாம பெரிய ரைட்ஸ்க்குலாம் போகணும். இது எல்லாமே வந்து அடிஷ்னல் பே பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேம் ஏன்டா இப்படி குளிருது. 30 ரிங்கெட். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் யுனைடெட் ஸ்டீல் கார்பரேஷனுக்கு போயிடுவோம். போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நல்ல இந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாம் கன்சில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பேசாம நானும் போய் உட்காந்துலாமான்னு பாக்குறேன். குளிருது கைஸ். இது ஆக்சுவலா இது வந்து ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஏதோ ஒன்று இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து எங்க குளிர் கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் வந்து 20 லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. குறையுது என் உடம்பெல்லாம். என்னமா இருக்கு தெரியுமா, யூனிவர்சல்லாம் நாங்க வேகாத வெயில்ல வெந்து போய் எரிச்சல்ல வந்து நாங்க வந்து போயிட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா 6 மணி 7 மணி 3 வரைக்கும் திறசாத்துற வரைக்கும் நாங்க வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்களா கைஸ், 50 நிமிஷம் வெயிட் பண்ணுமா இந்த ரைடுக்கு. இந்த ரைடு போனோம். ஆமா, ஸோ எல்லா ரைடுமே வந்து ஆக்சுவலாக வெயிட்டிங் டைம் இருக்கு, நிறைய ஹெவி வெயிட்டிங் டைம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ரைடுக்கு வந்துட்டு வெயிட்டிங் டைம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். Yeah. So how much time will it take? 1 hour. 1 hour. Yeah. Oh, okay. நீங்க வெயிட் பண்றீங்க எங்கேயாச்சும் 1 hour ஆகுமா? பேக் கொடுங்க. மோகன் நீங்க பேக் கொடுங்க. I can carry this bag. Can? போலாமா மச்சான்? இந்த மைக் எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1 hour வெயிட்டிங் டைம் இருக்கும். So we have to go by this way or this way? This way. Okay. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஏதேதோ வச்சுருக்கானுங்க ஸ்டிக்கர் கிக்கர்லாம். நான் பார்த்தாலே லைட்டாக பயமான ரைடு மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளவு பயம் அப்படின்றது தெரில, போகலாமா போகக்கூடாதா அப்படின்றது தெரில. இதுக்கு மேலே வந்துட்டு போகாமல் இருக்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு, உள்ளே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ சிக்னல் இல்லை, இந்த மாதிரி வச்சிருக்குதுங்க எல்லாம். இந்த அக்கா வேறு 3D கிளாஸ் எடுத்துவாங்க கத்தினே இருக்குது. ஓகே, நம்ம கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது கைஸ், கண்ணும் தெரியல, இப்படி இருக்குது கைஸ். ஸோ கைஸ் நானே ஒரு குருட்டு பையன், என்கிட்ட போய் இந்த மாதிரி கண்ணாடிக்கு மேலே கண்ணாடியை போட்டு 3D கிளாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. என்னன்னா நானே வந்து கருப்பு கண்ணாடி தான் போட்டிருக்கேன், நார்மல் கண்ணாடி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கூலிங் கிளாஸை போட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஏதோ வருது கைஸ், மேடே சொல்றாங்க கைஸ், மேடே. ஆஹா, San Francisco isn't safe anymore. Fellow survivors, San Francisco safe இல்லையா? We need your help. ஓஹோ, ஓகே சார். It's hard to remember what life was like ஓகே சார். before. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா? Ate in restaurants. பார்த்தீங்களா கைஸ், Went to the theater. தியேட்டருக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. வெரி குட். Nearly every human on the planet wiped out in less than a year. Yes. Those of us who survived wondered how lucky we really were. Life became war, famine, struggle. Okay. But something else happened. The apes, the virus, made them smarter. They began to learn and speak, and they found a leader, Caesar. Away from the city, he led his apes in peace. But at our most desperate hour, இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இது. We might have lived together in peace, but hate and fear are powerful things. War broke out between apes and humans. Caesar and I tried our best to stop the fighting. All Caesar wants is to get his apes back to the woods, to be left alone. But he may not get that chance.
An armed force is entering the city. They call themselves the Alpha and Omega, and they're coming to wipe out all apes. We've got to warn Caesar, and we need your help. We know the apes are nearby. Quickly, take the hovercraft and help me search the warehouses. Tell Caesar to get out before the invasion begins. சீசர் வெளியில போங்க சீசர். சீசர் கேளுவா வெளியில போங்க. இங்க பாருங்க கைஸ், இங்க யாரோ தரகான். பாருங்க கைஸ், எவனோ திருட்டு கம்னாட்டி ஏதோ திருடுறாங்க கைஸ். பார்த்தீங்களா கைஸ், ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்குது இதெல்லாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து இப்போ நமக்கு ஒரு ப்ரீஃபிங் முடிச்சாச்சு. ப்ரீஃபிங் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போது உள்ளே போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணலான்னு தெரில. ஏன்னா கையை விட்டு ஸ்லிப் ஆகி கீழே ஏதாவது விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதுதான் அந்த ஸ்க்ரீன், நம்ம பார்த்த அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ ப்ரீஃபிங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாங் கியூவில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய கியூவா. ஸோ பேசிக்கலி கைஸ், இது என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா, இந்த சீசர் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸில் வந்து ஒரு குரங்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அதில் வந்து சீசர்னு ஒரு குரங்கு இருக்கும். அந்த சீசர்ன்ற குரங்கு கிட்ட போயிட்டு இப்போ நம்ம அது ஏதோ அழிக்குதான், ஊரெல்லாம் அழிக்குதுங்களாம் இந்த குரங்குங்க. அதனால போயிட்டு அதுக்கிட்ட வில்லேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட சொல்லணுமா சீசர்கிட்ட. அதுதான் நம்மளுடைய டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம முடிக்கிறதுக்காக இந்த 3D கண்ணாடி இதெல்லாம் போட்டு போனால் தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய கியூ இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் மேபி ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கைஸ். மறுபடியும் வந்து தோத்துக்கிட்டே இருக்கும் கைஸ். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன ஆகுதுன்னா, இப்போ புதுசாக வந்து ஓல்டு போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன் ஓல்டுன்னா ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆகுதான். டெக்னிக்கல் எரர். அதனால இந்த மாதிரி ரைடுகள்லாம் நீங்கள் வரீங்கன்னா, நாங்கள் ஒரு பிளான் போட்டு வரோம், ஒரு 3 ரைடு தான் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்னு சொல்லி டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே வந்துட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கைஸ், மறுபடியும் ரைடு கமெண்ட்ஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது வரைக்கும் இப்போ வந்து ஏதோ டெக்னிக்கல் எரர்னால ஓல்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. எல்லாம் அப்படியே நிற்கிறோம். ஐ திங்க் மறுபடியும் வந்து ரைடு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. சும்மா ட்ரையல் மட்டும் பார்த்துருக்காங்க. ஒரு 2-3 வாட்டி அந்த வண்டிங்க எல்லாம் சும்மா அப்படியே சருன்னு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரையல் பார்த்துட்டு மேபி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். 2 hours later. ஸோ கைஸ், ஃபைனலி வந்து ஒரு 1:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி வந்து 3:08 ஆகுது. ஸோ அதாவது இப்போ போகிறதுக்கு முடியறதுக்கு மொத்தமாக வந்து ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி போகிறோம் இந்த ரைடுக்கு. ஸோ இது வந்து வர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றது போனதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். ஸோ போய் பார்ப்போம். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வச்சாங்க. 50 நிமிஷம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எரர்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப்சூல்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 பேர் கொண்ட குழு போகக்கூடிய ஒரு கேப்சூல் இது. 8 people தான் வந்து அலௌடு. இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. யூனிவர்சலில் பார்த்த மாதிரி இந்த பட்டன்லாம் சும்மா அமைக்கிட்டோம் அப்படின்னா அவள் டம்முன்னு ஏதாவது வச்சிரும். அதனால் வந்து நம்ம பட்டன்லாம் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் பொறுமையாக போயிட்டு
இது பண்ணுவோம். நல்லா இருக்கு ஆக்சுவலாக இந்த இடம் கைஸ். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சரியான குளிர் கைஸ், சரியான சில்லிங்காக இருக்குது. டோர் வந்து நல்ல லாக் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோர் வந்து நல்ல டைட்டாக லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பார்ப்போம், திருட்டமாக எடுத்துட்ருக்கோம். மாதிரி சூப்பராக இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. பாத்துடா, பயமா இருக்குடா. டேய் மட்டும்டா, டேய் தொண்டை வேற கவுதுறாயப்பா. சார் ஐயோ, டேய் டேய் விட்டுடா. இந்த மாதிரி சீசர் These are friends. Caesar, they are not the enemy. Hey, Caesar, நல்லவங்கடா. அட்டா பயல, அம்மா அம்மா திருப்பி விட்டானுங்களே. Guys, முடியல guys. தூக்குறானுங்களே, அம்மா. அம்மா சம்பந்தமே இல்லாம ஒரு கேங் வேற போயிட்டு இருக்கு. கைஸ் பயங்கரமா இருக்கு கைஸ். அம்மா அப்பா முடியலடா அப்பா. குரங்கு சுத்தல வர்றீங்களேடா அப்பா. கைஸ் போட்டு சுடுன்னு சொல்றானுங்க கைஸ். பட்டுன்னு சொல்றானுங்க கைஸ். பட்டு ஐயோ அம்மா. வாவ் கைஸ் பாத்தீங்களா, நாளை வந்து நாளை வந்து குறிக்கிறாங்க, கீழே வந்து பறக்குறாங்க. திடீர்னு சாய்தான், திடீர்னு விழுதான். முடியலடா. பயங்கரமா இருக்கு கைஸ். எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி. சீசர் சீக்கிரமா முடிடா. தண்ணி எல்லாம் அடிக்குதுடாப்பா. முடிஞ்சதா சாமி? ஒரு வழியா இந்த போராட்டம் வந்து முடிஞ்சது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இருக்கும் ரைட் டைம். 5 நிமிஷத்துக்காக
நம்மளை வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ரைடும் அவ்வளோ சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த யூனிவர்சலில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அளவுக்கு இல்லை, பட் ஆனாலும் அந்த 3D எல்லாமே கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோரோவர் எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக மர்ச்சன்டைசிங்ஸ் வேறு இருக்குது. இங்கே காமிக்கிறாருங்க. ஸோ இங்கே யாராவது ஏதாவது பிளானட் ஆஃப் தி ஏப்ஸுடைய மர்ச்சன்டைசிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து தொண்டைக்குள்ளேயே கத்திட்டேன், அதனால கொஞ்சம் விரும்பலாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கப்ஸு, மக்ஸு, ஸோ எல்லாமே வந்து இவங்களுடைய மர்ச்சன்டைசிங் இதுவாக தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ், மக்ஸு இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆகுது இது? 25. தேவையே கிடையாது போங்களா. ஒரு பிரிட்ஜு மேக்னெட் வந்து 25 வெள்ளியா. அநியாயம் பண்ணானுங்க கைஸ். இப்போ வந்து நம்ம கிட்டிக்காக தேடணும். கிட்டிக்காக நான் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணால் சத்து போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் வந்து அந்த இன்வேஷன் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். ஆக்சுவலாக இதுதான் அந்த ரைடு. இந்த ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 3D ஃபீல் வேணும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா இது ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லா எல்டர்லி கிட்ஸு எல்லாருக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்டு கிளைமேட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3:30 மணி ஆக போகுது. ஸோ டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகிக்கிட்டே போகுது. ஈவினிங் ஆக இன்னும் கொஞ்சம் கூலிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மை ட்ராப் டவுன் டு 18, 16 அந்த மாதிரி டெம்பரேச்சர் கூட ட்ராப் டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேறு ரொம்ப தைரியமாக வந்து இது போட்டு வந்துட்டோம். சட்டை ட்ரவுசர் மட்டும் போட்டு வந்துட்டோம், எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல். இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன ரைடு அப்படின்றது போனதுக்கப்புறமா பார்ப்போம்.